ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்ல மிகப்பெரிய கலவரம். பாகிஸ்தான்ல கலவரங்கள் வெடிக்கிற பகுதியை எடுத்துக்கிட்டோம்னாலே, அவர்கள் கேட்கறது எவ்வளவு நியாயம் அப்படின்னு தெரியும். காரணம் இப்ப ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்ல என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னா, ஒண்ணுமே கிடையாது. ஏகப்பட்ட டாக்ஸ அதிகப்படுத்தி இருக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட். எதற்காக அப்படின்னா, IMF கடன் தரும்போது நிறைய டாக்ஸ்ல அவர்கள் சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த சேஞ்ச் பூரா பாகிஸ்தானுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அந்த மக்கள் தலையில மட்டும்தான் போடுறாங்க. அதுவும் கடுமையான விவகாரங்களா. இதை எதிர்த்து கேள்வி கேட்டாலோ போராடினாலோ பெரிய அளவுல கண்டுக்கிறதே இல்லை. அதே சமயம் கொஞ்சம் தீவிரமா போராட்டம் வெடிச்சதுக்கு அப்புறம் அந்த மக்களை இரண்டாம் தர குடிமக்கள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அது இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிப்போச்சு. டாக்ஸ் ஏற்றிருக்க, அதுவும் எலக்ட்ரிக் பில் ஏற்றுனது தான் இப்போ பெரும் பிரச்சனையாக ஓடுது. தாறுமாறாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்க போனா, இது ஒரு கலவரமாக திட்டமிட்டு பாகிஸ்தான் போலீஸ் மாட்டுது. கலவரம்னு கூட சொல்ல முடியாது. வந்ததே 70 பேர் தான் முத போராட்டத்துக்கு. ஆனால் அந்த 70 பேரை இவர்கள் தாக்க தாக்க கூட்டம் கூடிருச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான இது சம்பந்தப்பட்ட ஒருங்கிணைக்கக்கூடிய சுமார் 123 பேரை கைது பண்ணியிருக்கார்கள். முக்கியமான தலைவர்கள், அந்த பகுதி தலைவர்களாட்டுக்கு. அவர்கள் தான் அங்க இருக்கக்கூடிய எல்லா விவகாரங்களையும் ஒருங்கிணைக்கிறார்கள். அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து போராட்டமா வெடிச்சிருக்கு. அந்த போராட்டத்தை எப்படி கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறதா பொண்ணு பையன் இப்பெல்லாம் பார்க்கறதே இல்லை. தாறுமாறா அடிச்சிருக்காங்க. இதுல சின்ன குழந்தைங்க சிக்குனா அவர்களையுமே போட்டு அடிச்சிருக்காங்க. இதுல 2 சின்ன குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. அடிபட்டு தூக்கிட்டு கூட இருக்கிற மத்தவங்க போகும்போது அவர்களையும் அடிச்சு, அடிபட்டவங்களை கீழே விழுக விட்டு திருப்பி அவர்களையும் அடிச்சிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு காட்டு மிராண்டித்தனமா அந்த போராட்டத்தை அடக்கி இருக்கார்கள். இதுதான் பாகிஸ்தானுக்குள்ள நடக்குமா, கராச்சியில நடக்குமா, இஸ்லாமாபாத்ல நடக்குமா, பஞ்சாப் மாகாணத்துல நடக்குமா அப்படின்னு கேட்டா இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இங்க மட்டும் நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களை அவர்கள் அடிமை மாதிரி தான் வச்சிருக்காங்க. இந்த விவகாரத்தை எடுத்தாலே தெரிஞ்சு போயிடும். எல்லா பக்கமும் உள்ள டாக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா கிடையாது. இந்த மக்களுக்குன்னு கூடுதலான டாக்ஸ். இதே யூனிஃபார்ம் தான் பலுச்சிஸ்தான்ல. அங்க நடக்கிற போராட்டங்களும் இதே மாதிரிதான். இரண்டாம் தர குடிமக்களா தான் எங்களை பாக்குறாங்க அப்படிங்கிறதா பெரும் பிரச்சனையே. இங்கேயும் அதே பிரச்சனை. இப்ப இங்க அடிஷ்னலா எல்லா டாக்ஸையும் கொண்டு வந்து இந்த மக்கள் தலையில போட்டனால பெருசா அங்க பிரச்சனை வெடிக்குது. அந்த பிரச்சனை கைமீறி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அடக்கிறதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா அந்த அடக்கிற விதம் அப்படிங்கிறது எந்த நாட்டிலையுமே நம்மளால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்கூல் விட்டு வர சின்ன குழந்தைங்களை எல்லாம் அடிச்சிருக்காங்க. அவங்க போராட்டத்துக்கே வரல. அது போக இந்த தூக்கிட்டு போற ஆட்களை அடிச்சு திருப்பி அடிபட்ட ஆட்களை திருப்பி ஏறி மிதிக்கிறது. ஏறக்குறைய ஒரு பெரிய போர்க்களத்தை திட்டமிட்டு அந்த மக்கள் மீது ஒரு போரை திணிக்குது பாகிஸ்தான் அரசாங்கம். ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்ம மீட்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே ஒரு வெறி பிடிச்சிட்டாங்க. வெறி பிடிச்சி அந்த மக்களை கடைசியில கசக்கி புளியணும் அப்படின்னு விரும்புறார்கள். இதுல 2 விஷயம் சொல்லப்படுது. இந்த அளவுக்கு கசக்கி புளியறதுக்கு என்ன காரணம்னா, தப்பிச்சோம் பொழைச்சோன்னா அந்த மக்கள் அந்த நிலப்பரப்பை விட்டுட்டு ஓடணும். அப்படி ஓடும்போது மெயின்லேண்ட் பாகிஸ்தான்ல இருந்து பல மக்கள்களை கொண்டு வந்து குடியமர்த்தணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. ஆனா யார் அங்க வந்து உட்காரப்போறா? எந்த மக்களும் உட்கார விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிறதா காரணம். இவ்வளவு நாள் கூட இருந்தப்பே பெருசா டென்ஷன் இல்லாதப்பே அதுல பாகிஸ்தானியர்கள் வந்து குடியேறதுக்கு அவ்வளவா விருப்பம் கிடையாது. அதே மாதிரி பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு திட்டத்தை போட்டு மக்களை கொண்டு போய் அங்க நிரப்ப முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் முடியாது. அந்த அளவுக்கு இப்ப இந்த சைடு வந்தா பொருளாதார பலம் கிடைக்கும் அப்படின்னா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இல்ல சீனா மாதிரி ஒட்டு மொத்தமா கொண்டு வந்து இராணுவ குடியேற்றத்தை வைக்கலாம் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. முதல்ல நம்ம பார்த்தது ஒருவேளை ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பக்கம் குடியேறினா பொருளாதார பலம் கிடைக்கும், இடம் இலவசம், இடம் கூட இலவசமா தந்துருவாங்க. ஆனா அங்க ஏதாச்சும் பொருளாதார பலம் இருக்கணும், வந்து வாழ்வாதாரம் பெருக்கிக்கணும். அந்த மாதிரி பாகிஸ்தான் அரசாங்கத்தால செய்ய முடியுமானா மெயின்லேண்ட்ல உள்ள இஸ்லாமாபாத் கராச்சிலே செய்ய முடியாம தடுமாறுறாங்க. பெரிய அளவு தடுமாற்றம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு. இன்னொரு விவகாரம், சீனா மாதிரி இராணுவ குடியேற்றத்தை வச்சுட்டு அதெல்லாம் மக்கள் குடியேற்றம்னு சொல்லலாமான்னு கேட்டா அந்த நாட்டு இராணுவம் சம்மதிக்காது. ஏன் அப்படின்னா நாங்க போய் இந்தியா கிட்ட பலியாகணுமா, எங்க குடும்பம் போய் பலியாகணுமா, இப்படி ஒரு திட்டத்தை எப்படி எங்களை கேட்காம போட்ட
அப்படின்னு சொல்லி ஆட்சியாளர்களுக்கு ஆப்பு வச்சிரும் ராணுவம். அதனால இந்த 2 திட்டமும் நிறைவேறாது. அப்படி இருக்கும்போது இந்த கோமாளித்தனம் எதுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் செய்யுது அப்படின்னா, அந்த மக்கள் வாய் பேசக்கூடாது. இத சாக்கா வச்சு பெரிய அளவுல அந்த மக்களை பயமூத்தி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு ஒண்ணு. 2வது இந்த வெளியேறுறதும் அவர்கள் திட்டம் அப்படின்னு பேசப்படுது டெல்லி வட்டாரத்துல. காரணம் என்ன அப்படின்னா, மக்களை வெளியேத்திட்டு பெரிய அளவுல இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை கொண்டு வர பாகிஸ்தான் துடிக்குது. உண்மையை சொல்லப்போனா அரபு நாடுகள் அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராயிட்டாங்க பாகிஸ்தானுக்குள்ள. ஆனா என்ன, கடனா தராம இன்வெஸ்ட்மெண்டா பண்ணி அந்த பகுதியை தக்க வச்சுக்கணும். ஒவ்வொரு பகுதியா அந்த வளைகுடா நாடுகளுக்கு எது எது தேவைப்படுதோ, உதாரணத்துக்கு சவுதிக்கு பாகிஸ்தானுக்குள்ள சில சுரங்கங்கள் தேவைப்படுது. அந்த கனிம வள சுரங்கங்கள் உள்ள பகுதியில இன்வெஸ்ட் பண்ணி என்டையர் பகுதியை அவர்கள் கண்ட்ரோல்லயே வச்சுக்கலாம். இவனுங்களுக்கு கடன் தரோம், இனாமா தரோம், இந்த கருமத்தை எல்லாம் விட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா போட்டு அந்த பகுதியில நம்ம ஹோல்ட வச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறார்கள். சவுதி பண்ணும்போது ஆப்போசிட்ல யாரு பண்ணுவா? ஆட்டோமேட்டிக்கா கத்தார் பண்ணும். இந்த 2 நாடுகளும் இப்ப ரொம்ப தீவிரமா இறங்குறார்கள். அப்படியே ஏமாந்து கொண்டு வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பக்கம் இன்வெஸ்ட் பண்ண விட்டுட்டா அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஒரு புத்தி. ஆனா இந்த புத்திக்கெல்லாம் வளைகுடா நாடுகள் உடன்படாது. காரணம் என்னன்னா, இந்தியா கூட உனக்குள்ள பிரச்சனை, அது உனக்கும் இந்தியாவுக்குமான பிரச்சனை. அதுல நாங்களாம் தலையிடவே மாட்டோம். உண்மையை சொன்னா அவனுங்க உன்னை தூக்கி போட்டு அடிச்சாலும் நாங்க எட்டி கூட பார்க்க மாட்டோம்னு நிலைப்பாடு எடுத்து 3.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. சவுதி, கத்தார் போன்ற நாடுகள். இந்த 2 பிளேயர்களும் விலகினதுக்கு அப்புறம் யார் வரப்போறா? ஈரான் வருமான்னு கேட்டா இந்தியாவுக்கு எதிராக ஈரான் வரப்போறது இல்ல. வேற யார் லிஸ்ட்ல இருக்கா? யாருமே இல்லைங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வருது. நம்ம இந்த பக்கம் ஒரு கலவரத்தை தூண்டுவோம். இந்த மக்கள் அங்க போய் இணையறக்கு வாய் பேசுறாங்களே, அது எப்படி பேசிட்டு இங்கேயே உயிரோட இருக்க முடியும்? இந்த மாதிரி பல திட்டங்களோட தான் இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இந்த பில்லையும் கொண்டு வரார்கள். இந்த பில்லு பெரிய அளவு போராட்டமா மாறுது. மாறின செகண்ட்லயே இவர்களோட வெறியாட்டத்தை ஆடி இருக்கார்கள். ஆனா இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இந்தியால எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டாயம் அதை நோக்கி டெல்லி நகர போது இவனுங்க நல்லா மாட்டிக்க போறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் பாகிஸ்தானுக்குள்ள வருதுங்கிறது உண்மைதான். ஆனா எல்லா பிளேயரும் அங்க உள்ள கனிம வள சுரங்கங்கள் அதை பர்டிகுலரா டார்கெட் பண்ணி உள்ள இறங்குறாங்க. அதை தாண்டி வெளியில வரமாட்டாங்க. மெயின்லேண்ட் பாகிஸ்தான் தாண்டி வரப்போறது இல்ல. அப்படியே மெயின்லேண்ட் பாகிஸ்தான்ல போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பாதுகாப்பா இருக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். ஏதோ அந்த நாட்டு ராணுவம் அவர்களுக்கு ஒரு அடியாட்கள் மாதிரிதான் சவுதி அரேபியாவுக்கும் கத்தாருக்கும். அதனால நீட்டா ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் ஓடுது. அது போக இந்த காசை நம்ம இப்ப இதுல இன்வெஸ்ட் பண்ணாட்டியும் இவனுங்க வந்து காலில் விழுந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, கடனாவோ இனாமாவோ. அதுக்கு கருமம் இப்படியாச்சும் போட்டு தொலைப்போமே அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் விரட்டி இப்ப அந்த டீலிங் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல பாகிஸ்தான் தன்னோட தீவிரவாத புத்திய காட்டுது. ஆனா அது எடுபடாம போறது மட்டும் கிடையாது, எவ்வளவு பெரிய பேக் ஃபயர்ல கொண்டு போய் நிறுத்த போகுதுங்கிறது இன்னும் 2 மாதங்கள்ல பாகிஸ்தான் அனுபவிக்க போகுது.